கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ரோட்ராக்ட் அமைப்பின் டேக் ஆஃப் மாநாடு 1200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரி வளாகத்தில் ரோட்ராக்ட் அமைப்பின் புதிய மாவட்ட நிர்வாகிகளுக்கான பதவியேற்பு விழா மற்றும் பயிற்சி கருத்தரங்கம் டேக் ஆஃப் என்ற பெயரில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விழா குறித்து ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோவை கேலக்ஸி அமைப்பைச் சேர்ந்த ஜெய் கிஷோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ரோட்டரி அமைப்பின் இளைஞர் பிரிவான ரோட்ராக்ட் மாவட்டத்தின் இந்த ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோவை கேலக்ஸியைச் சேர்ந்த விஜய் விக்னேஷ் பொறுப்பேற்றுள்ளார். இந்த ஆண்டில் அவரது தலைமையின் கீழ் சுமார் 2500க்கும் மேற்பட்ட ரோட்ராக்ட் உறுப்பினர்கள் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். இன்று நடைபெற்ற டேக் ஆஃப் மாநாட்டை ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோவை கேலக்ஸி, பிஎஸ்ஜி கிருஷ்ணம்மாள் கல்லூரி மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தியுள்ளன. இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இருந்து 1200க்கும் மேற்பட்ட மாணவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்களை கொண்டு இயங்கும் இந்த சமூக நல அமைப்பின் மூலம் இந்த ஆண்டில் பொதுமக்களுக்கான சமூக மேம்பாட்டு திட்டங்கள், சுற்றுச்சூழல் திட்டங்கள் மற்றும் முக்கியமாக ஸ்பெஷல் குழந்தைகள் எனப்படும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தலைமை பண்பு மற்றும் சமூக சேவைகளுக்கான பிரத்யேக பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன என்று அவர் கூறினார். இந்த மாநாட்டில் ரோட்ராக்ட் அமைப்பின் புதிய நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.